அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு முறை ஒரு இறைச்சி கடைக்காரர் ஒரு இறைச்சியை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த தொடை எலும்பை வெட்டும்போது அதிலிருந்து ஒரு சின்ன முள் துண்டு அவருடைய கண்களுக்குள்ளே விழுந்துருக்கு. அந்த ஊரில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் விவரத்தை சொல்கிறாரு. அந்த ஊரில் அந்த ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். அவனுடைய கண்ணை சோச்சு பார்த்து அந்த மருத்துவர் பிரச்சனை ரொம்ப சின்னதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவனுக்கு அந்த கண்ணுக்கு உபயோகிக்க ஏதாவது ஒரு சிறப்பை கொடுத்து 2 நாளைக்கு மறுபடியும் பார்க்க சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவர் வர்றான். மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்கிறான். மறுபடியும் சிறப்பை கொடுத்து அனுப்பினாரு. ஒவ்வொரு தடவை வரும்போதும் அவன் இவருக்கு 2 கிலோ இறைச்சி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறார் மருத்துவர். அவனும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த மருந்துக்கும் காசு கொடுத்துட்டு போகிறான். மருத்துவரும் புதுசாக மருந்துகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்படித்தான் ஒரு நாள் அந்த இறைச்சி கடைக்காரர் அந்த மருத்துவரை சந்திக்க வரும்போது அவர் வீட்டில் இல்லை. அவருடைய பையன்தான் இருக்கிறாரு. அவரும் மருத்துவம் படித்தவர் தான். மருத்துவரான அந்த மகன் அவருடைய கண்ணை பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணில் இருந்த அந்த முள்ளை எடுத்து வீசிட்டு அனுப்பிடுறாரு. அந்த மருத்துவருடைய மருத்துவ தந்தை வந்தோடனே மகன் நடந்ததை சொல்றாரு. உடனே அந்த மருத்துவ தந்தை சொல்றாரு, முட்டாள், இனி நாம எப்படா இறைச்சி சாப்பிட்றது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மகன் திட்டுறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய படிப்பனை இதுதானுங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்காம அதனை வச்சு நம்மக்கிட்ட இருந்து இந்த மாதிரி இறைச்சியை வாங்கி சாப்பிடக்கூடியவங்க தாங்க நம்ம உலகத்துல நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னா அதற்கு பொருத்தமான நபர்களை தேடி போய் நம்ம கேட்கணுங்க. முதல்ல நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடிய அந்த நபர், நம்ம நாடி போற நபர் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கணுமே ஒழிய நம்மளை வச்சு நம்ம பிரச்சனையை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலில் நிற்க பார்ப்போங்க. கடைசியா அடுத்தவங்கிட்ட போறாங்க. ஏன்னா நம்மளை சுத்தி உலகம் இப்படி இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளை. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.